வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. ஒரு 15-16 நாள்ல அந்த பொண்ணு காலையில டியூட்டிக்கு போகும்போது ஒரு கார் இடிச்சுட்டு போயிருது. போன உடனே அங்க அந்த கார் நிக்காம போயிருது. அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு அந்த பொண்ணை இட்டு போயிட்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே 2-3 நாள் அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அந்த பொண்ணு பணம் கட்ட முடியாம கஷ்டப்படுத்துன்றது தலைவர் அவர்களுக்கு தெரிய வந்தது. தெரிய வந்த உடனே என்னை அழைத்து அந்த பொண்ணுக்கு என்ன போய் பாருன்னு நான் போய் பார்த்தேன். பார்த்த உடனே சொன்னாங்க, இல்ல அந்த பொண்ணு டாக்டர் சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சார், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. என்னதாங்க இதுக்கு வழி? என்ன கடவுள் தாங்க. 15 நாள் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பொண்ணு தலையில மட்டும்தான் அடிங்க, நாங்க கொடுக்குற மருந்த வீட்டுல வச்சு பாத்துருங்க அப்படின்னாங்க. இப்ப என்ன பணம் கட்டணுமான்னு? ஆமான்னாங்க. தலைவர் தான் கட்ட போறாருன்னு பணத்தை தலைவர் வந்து கொடுத்து அனுப்பிச்சாரு. பணத்தை கட்டின உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வெளியில அப்படி போச்சு. போன உடனே அவங்க அப்பா மட்டும் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த உடனே இன்னாங்க என்ன தயக்கமா நின்று இருந்தாரு. இன்னாங்க விஷயம் சொல்லுங்க. என்ன ஒண்ணு இல்லைங்க, என் வீடு திருநெல்வேலியில குடிசை வீடுங்க, என் பொண்ணை இட்டுன்னு போய் அங்க வச்சுக்க முடியாது. நான் எங்கேயாவது ஒரு 10-15 நாள் ஒரு வாடகை வீடு நான் எடுத்துக்கிறேங்க. அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் என்னுடைய ஃப்ரெண்டோடைய புள்ள வந்து டாக்டரா இருக்கிறாரு சென்னை ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் இட்டு போய் சேர்த்துக்கிறேன். உண்டான பணத்தை வரைக்கும் நீங்க கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏங்க இதை நீங்க முன்னாடியே சொல்லல, டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி? ஏங்க நாங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்கல, நீங்க யாரும் ஃப்ரெண்டு மூலியமா பேஸ்புக் மூலியமா பார்த்து அந்த தலைவர் பணம் கட்டுறாருன்னு போது அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாது சொன்னாங்க. நான் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே இந்த தலைவர் சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க வச்சுக்கலாம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, ஏன் அதுமாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னோடனே இல்ல சார், சரி அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கேட்கறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு அவங்க எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா செலவையும் ஏற்றிப்போம், நீ அந்த பொண்ணு கேட்கிற ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணினாரு. அவங்க கேட்ட மாதிரி இட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 15-16 நாள்ல கண் முழித்து இன்று நன்றாக இருக்கிறது என்பதை அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் நினைக்கிறேன். திருப்பி என்னோட ஆபீஸ்க்கு வந்தது, தலைவருடைய ஆபீஸ்க்கு வந்தது. வந்த உடனே என்னம்மா நானே எனக்கு தெரியாம இருந்துச்சு. அவன் நீ அம்மா எப்படிமா இருக்கிற நல்லா இருந்தேன். அவரும் அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்துருந்தாங்க. சொன்ன உடனே ஆனா எனக்கு கல்யாணம் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா, கல்யாணமா ரொம்ப சந்தோஷமா பத்திரிகை வச்சு வாங்கினாங்க. ஆனா தலைவர் வைக்கணும்னு இருந்துச்சு. இல்லம்மா அவர் ஆந்திராவில் ஷூட்டிங்ல இருக்கிறார், அவர் வர்றதுக்கு 10-12 நாள் ஆகும், அதனால நீங்க பத்திரிகை கொடுத்துட்டு போமான்னு. ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா மறு ஜென்மம் எடுத்துன்னா அது தலைவர் தளபதியாவதான். அப்படி இருக்கும்போது அவர் கையில நான் பத்திரிகை கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நான் போவேன். அடுத்த வாரம் அவருக்கு கல்யாணம், புதன்கிழமையோ வேலைக்கிழமையோ அவருக்கு கல்யாணம். நீ போறதுக்கு 1 நாள் 1.5 நாள் வந்து திருநெல்வேலி ஆயிடும். நான் சொல்லுங்க, இல்லைன்னா என் வீட்டுக்கு என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், இப்படிதான் நான் பண்ணுவேன்றதுக்கு நீ என்னைக்கு வரையும் அன்னைக்கு நான் தாலி கட்டுறேன், எதை பத்தி நீ கவலைப்படாம நீ வந்து அண்ணனை பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு. நான் சார் கிட்ட தலைவர் கிட்ட சொன்னேன், எப்படியாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. பார்த்தா நைட்டு 8 மணி இருக்கும். அங்க சின்னதா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தங்கிட்டாங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன இந்த மாதிரி எங்க பொண்ணு அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி வரத்துக்கு 10 பண்ணாங்க. எவ்வளவு சொல்லிட்டேன் சார், நான் இதுக்கு மேல நான் என்ன சார் செய்யறது, என் பொண்ணு கேட்க மாட்டேது அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்கல, என்னைக்கு வராரோ அன்னைக்கு நானே நீங்க எனக்கு ஒரு இந்த ஹோட்டல்ல தான் நான் இருப்பேன், நீங்க எப்ப கூப்பிடுறீங்க நான் வருவேன்னு நான் தலைவர்கிட்ட சொன்ன உடனே அவரே காரை நைட்டா ஓட்டிங்க வந்து அந்த பொண்ணை வாழ்த்தி பரிசு பொருட்களை கொடுத்தவர் எங்கள் தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தான் இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இங்க அனைத்து நிர்வாகிகளும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் கண்டிப்பாக